வடபழனி முருகர் கோயிலில் இந்த ஜனங்க என்ன பாடுபட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்ததில் இந்த மாதிரி பாடுபட்ட எதுவும் பிரச்சனை வந்ததா? ஒழுங்காக அதை கண்காணிக்க தெரியல. எதுக்கெடுத்தாலும் இந்த சேகர் பாபு ஒரு வெள்ளத்தாடியை வச்சுக்கிட்டு மைக்கை தூக்கிக்கிட்டு இது வந்துக்கிட்டு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அதை கிழிச்சேன் இதை கிழிச்சேன்னு சொன்னாலே இப்போ போய் வடபழனி கோயிலில் போய் பாருங்கள், நாசம் பண்ணியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. ஒரு பாதுகாப்புன்றது இல்லை விசேஷன்றது இன்னைக்கு தான் தெரியுங்களா இல்லை முன்னாடியே தெரியுங்களா? முன்னாடியே தெரியும்ல. ஒரு பாதுகாப்புன்றது இருக்கணுமா இல்லையா? ஒரு சின்னதாக ஒரு பாதுகாப்பு கூட இல்லை. கை குழந்தை கூட வச்சுட்டு அப்படி நசுக்கிறாங்க. அவ்வளோ வயசானவங்க கீழே விழுந்து மயக்க மட்டும் விழுறாங்க. ஒரு தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை, சரியான ஒரு கோஆர்டினேட்டே இல்லை. ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த இது இங்கே வந்தீங்கன்னா கோயில்களில் சிறப்பு தரிசனம்னு பணம் கொடுத்தா நீங்கள் உள்ளே விடலாம். ஏன்னா அந்த பணம் கோயிலுக்கு போய் சேரும். ஓசியில் வரான் ஒரு பெரிய கூட்டம். அதுக்கு அடிமட்டத்து இது ஃபவுண்டேஷன் போடுற உடனே போலீஸ்காரன் மேலே இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர் போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் வந்துட்டா அவன் உடனே கீழே ஃபோன் பண்ணி டிசி எப்பா எனக்கு தெரிஞ்சவங்க வராங்கப்பா 10 ஃபேமிலி எப்படி 100 பேர் வருவான் சொல்லிடுவான். ஐயா சரியா உடனே இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காருப்பா 10 ஃபேமிலி வருவான், 2 கான்ஸ்டபிளை போட்டு உள்ளே அனுப்பு. 2 கான்ஸ்டபிள் அப்படியே எல்லாத்தையும் தள்ளிட்டு உள்ளே கொண்டு போவான். ராஜ மரியாதை கொடுத்து உள்ளே அனுப்பிடுவோம். போலீஸில் இது வருது. ஸோ பெரிய ஆளெல்லாம் போலீஸ் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பிடிச்சி கமிஷனர் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. கோயில் கதவையே மூடிடுவான். இந்த ஓசியை பூரா உள்ளே அனுப்புவான். இப்படி இந்த போலீஸ் தான் பாதுகாப்பு கொடுக்குறேங்கிறதுல ஒவ்வொரு கோயிலையும் குட்டிச்சவராக்கிறவன் போலீஸ் பாஸ், உயரதிகாரி கொடுக்குற பாஸ். இதை முதல்ல பார்த்து எந்தெந்த உயரதிகாரி பாஸ் கொடுக்குறானோ அவனை பூரா சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் அனுப்பணும். அப்போ தான் கோயில் உருப்படும்.